உன்னை நான் சிறந்த ஒரு மிக்க அழகான வடிவமாக படைத்திருக்கின்றேன். மேலும் அவன் கூறியது முழுமையாக படைத்திருக்கின்றேன் என்றும் கூறியிருக்கின்றான். தலைவர் அவர்களே மற்றும் அனைத்து சொல்வேந்தர்களுக்கும் என்னுடைய அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். இதில் முதல் கூறிய அந்த திருமறையில் கூறிய அந்த வார்த்தை அழகு வடிவம் முழுமை. படைத்த இறைவன் அழகு வடிவம் என்று கூறும் பொழுது அந்த அழகுக்கு வேற அழகு இல்லை என்றுதான் அர்த்தம். இங்கு அவன் முழுமை என்று கூறினான் என்றால் முழுமை அவனுடைய படைப்பு தான். மனித படைப்புகளில் எதுவும் முழுமை அல்ல என்று அர்த்தம். இப்பொழுது உங்களிடமே நான் அந்த கேள்வியை நான் வைக்க விரும்புகின்றேன். முழுமை என்று நீங்கள் எதை கருதுகின்றீர்கள்? சொல்வேந்தர் ஃபக்ருதீன் அவர்களே, நீங்கள் கூறுங்கள். வடிவத்தில் மட்டுமல்லாமல் அனைத்து ஆற்றல்களையும் முழுமையுடையவனாக, அனைத்து ஆற்றல்களையும், அனைத்து உணர்வுகளையும், அனைத்து செயல்திறன்களையும், எல்லாவற்றையும் அடங்கியதுதான் அந்த முழுமை. அந்த முழுமையாக படைக்கப்பட்ட மனிதனிடம் இருக்கும் அந்த முக்கிய உணர்வுகள் தான் என்ன? நல்ல உணர்வுகள். புகழ்ச்சி, பெருமை, அன்பு, பாசம், பரிவு, நேசம் மற்றும் மற்றவர்கள் உதவுவது, மற்ற இந்த விஷயங்கள் எல்லாம் அதன் அடங்கியிருக்கிறது. இந்த விடயங்களை ஒரு மனிதன் செயலாற்றுவதற்கு உதவுவது என்ன? நான் நினைத்துக் கொள்ளலாம் நான் நல்லவனாக இருக்க வேண்டும், எல்லாம் செய்ய வேண்டும் என்று. அதற்கு எனக்கு ஏதோ ஒன்று உதவ வேண்டுமே. அது உதவுவது என்ன? நம்முள் அவனே இறைவனே படைத்திருக்கும் அந்த 4 விதமான அந்த ரசாயனங்கள், அதை நாங்கள் நல்ல ரசாயனங்கள் என்று பெயரிட்டுக் கொள்ளலாம். அதனுடைய பெயர்களை ஒவ்வொன்றாக கூறுகின்றேன். 1 எண்டோஃபின், 2 டோபமின், 3 ஆக்சிடோசன், 3 செரிட்டோனின், 4 ஆக்சிடோசன். எண்டோஃபின், டோபமின், செரிட்டோனின், ஆக்சிடோசன். இது என்ன செய்கின்றது? உன்னுடைய வாழ்வு உன்னுடைய எண்ணத்தை பொறுத்து தான் என்பது நமக்கு நன்றாக தெரியும் அல்லவா? அப்படியே நம் எண்ணங்களை பொறுத்து தான் நம்முடைய உடல்களில் சில வேதியியல் மாற்றங்கள் ஏற்படுகின்றன. அந்த முதல் எண்ணத்தை நாம் பார்ப்போம். எண்டோஃபின். அது என்ன, எப்படி நமக்கு உதவுகின்றது அந்த எண்டோஃபின்? என்னுடைய சிறு வயதிலே எனக்கு மிகவும் பிடித்த ஒரு காரியம், அதை நான் சொல்ல விரும்புகின்றேன். எங்கள் வீட்டில் மாமரம் இருந்தது. ஆனால் அந்த மாமரத்து காயை நாங்கள் பறிப்பதில்லை. 3வது வீடை தாண்டி அந்த வீட்டு மாமரத்தை தான் பறிக்கிறோம். அதில் தான் சுவை. அது திருட்டு என்று கொள்ளக்கூடாது. அது ஒரு இலக்கு. அந்த இலக்கை அடைய வேண்டும், அதை எடுக்க வேண்டும். அப்பொழுது அந்த 3வது மாடியை தாண்டி போனால் நான் 2 வீடுகளை தாண்டி போக வேண்டும், திருட்டுத்தனமாக. அந்த 2 வீடுகளை தாண்டும் பொழுது சிராய்ப்புகள். ஏனென்றால் எங்கள் கூட்டம் இங்கு நின்று கொண்டிருக்கிறது. என்னுடைய 2 தம்பிகள் மற்றும் மற்ற உறவினர்கள் எல்லாரும் இங்கு நின்று கொண்டிருக்கிறார் திருட்டு மாங்காவை சாப்பிடுவதற்கு. போகும்போது சிராய்ப்புகள். அவர்கள் வந்தார்களா போனார்களா ஒரு ஆள் பார்த்து நமக்கு சைகை செய்வது, அந்த வீட்டுல ஆள் இருக்கு அப்படின்னு சொல்றது, இதெல்லாம் செய்து தாண்டி போய் அந்த மரத்தை அப்படி தாவி ஏறின அப்புறம் அங்க இருந்த ஒரு காய்ந்த சருவி என்னுடைய தொடையில் ரத்தம். இப்பொழுது வருகின்றேன், அதற்கு மாங்காயை பறிக்கின்றேன், அங்கிருந்து தூக்கி எறிகின்றேன். இங்க எல்லாரும் அதை கையகப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். தூக்கி எறிந்து கொண்டே இருந்து அங்கிருந்து அடி குடியிருந்து எங்கு அடிபட்டது, முட்டியில் அடிபட்டதா, இங்க சராய்ப்பா அறியவில்லை, வந்து விழுந்து விட்டேன். ஆனால் இந்த செய்த காரியத்தில் எனக்கு எந்த வலியையும் எனக்கு காண்பிக்காத அந்த ஒன்று எது? அதுதான் இந்த எண்டோஃபின்.
ஒரு காரியம் நீங்கள் செய்யும் பொழுது, இலக்கை அடைய வேண்டும் என்று நிற்கும் பொழுது, அதற்குள் போகும் பொழுது உங்களுக்கு எது ஏற்பட்டாலும் இந்த வலியை மறைக்கக்கூடிய அந்த ஒரு இதை கொடுப்பதுதான் இந்த எண்டோர்பின் என்ற இந்த ரசாயனம். அடுத்தது நாம் போவது டோபமைன். டோபமைன் என்ன செய்யும் தெரியுமா? என்னுடைய அலுவலகத்தில் ஒரு இலக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த மாதத்தில். அதை நான் 60% அடைந்து விட்டால் டோபமைன் ஒரு ஷாட் இன்னும் போவதற்கு இது கொடுக்கின்றது, ஊந்துதல் கொடுக்கின்றது. மறுபடியும் நான் போகின்றேன், இன்னொரு ஷாட் 20 கிடைத்து 80%. அடுத்தது 100 அடைந்து விட்டால் 100% அடைந்து விட்டதுடன் இந்த டோபமைன் எனக்கு அதுவரை அது கொடுத்து கொண்டே இருக்கும். அதற்கு பிறகு அது நின்று. அதற்கு பிறகு நமக்கு வருவது செரிட்டோனின் புகழ் பெருமை. இப்பொழுது இங்கு பேசும்பொழுது கை தட்டுகின்றீர்களே, அந்த கை தட்டுதலை எனக்கு கொடுக்கும் பொழுது எனக்கு நான் அதை பெருமையாக நான் நினைக்கின்றேனே, அந்த நினைப்பு இந்த செரிட்டோனின் தான் எனக்கு உள்ளில் கொடுக்கின்றது. செரிட்டோனின் தான் அந்த ஒரு இதை எனக்கு வேதியியலை என்னுடைய உடலில் ஏற்படுத்தி என்னை கொண்டு வருகின்றது. அதனால் நான் மற்றவர்களையும், என்னுடைய மகனோ என்னுடைய மகளோ கல்லூரியில் நின்று பெரிய பதாகை எதுவும் வாங்கும் பொழுது அவளுக்கும் அந்த செரிட்டோனின் ஏற்படுகின்றது. அதை கீழிருந்து பார்க்கும் தாய் தந்தையர்கள் எங்களுக்கும் அந்த செரிட்டோனின் கிடைக்கின்றது. இங்கிருந்து மகேஷ் அவர்கள் பெரிய வாங்கினார்களே பதாகை எல்லாம், அவர் வாங்கும்போது அவருக்கு செரிட்டோனின் ஏற்படும் பொழுது இவர் எங்களுடைய மன்றத்தை சார்ந்தவர் என்று நாம் நினைக்கின்றோமே, அதுவும் நமக்கு ஏற்படுகின்றது. இப்பொழுது ஆக்சிடோசனுக்கு போகின்றோம். முடிவில் ஆக்சிடோசன் ரொம்ப முக்கியமானது. ஆங்கிலத்தில் ஆக்சிடென்ட் என்று சொல்லுவோம். அதனாலதான் இது விபத்துக்கு உண்டான ஒரு இது. இந்த ஆக்சிடோசனை சரியாக செயல்படுத்தவில்லை என்றால் அது பிரச்சனைக்குள்ளாகும். ஆக்சிடோசன் தான் உறவுகளை ஏற்படுத்துவது, ஆணுக்கும் பெண்ணுக்கும் உறவுகளை ஏற்படுத்துவது. ஆக்சிடோசன் நமக்கு சரியான முறையில் பயன்படுத்தவில்லை என்றால் ஆக்சிடோசனால் தான் பரிவு பாசம் எல்லாம் ஏற்படுகின்றது. குழந்தை அழும்பொழுது தாய் போய் அணைப்பது ஆக்சிடோசனில் தான். அதனால் இத்துடன் இந்த 4 நல்ல ஒரு அமிலங்களை உங்களுக்கு விளக்குவதன் மூலம் என்னுடைய அந்த முடிக்கின்றேன். மேடையை தலைவர்